சிம்பிளான ரெசிபி. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 ஸ்ப்ரிங்கு கருவேப்பிலை, ஒரு முட்டை அவிக்காதது, ஒரு 2 பூண்டு, 2 முட்டை அவிச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி கோழிக்கறித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ முதல்ல எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட் பண்ணும். தக்காளி, வெங்காயம், பூண்டு, சோம்பு, மிளகாத்தூள், கோழிக்கறித்தூள், மஞ்சத்தூள், இதோட ஒரு 50 ml தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானங்க கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோன்னே அரைச்சி வச்ச பேஸ்ட்டு. இப்போ பேஸ்ட்டோட தேவையான அளவு உப்பு, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு உடைச்சி அப்படியே கலந்துருங்க. ஏன் மிக்ஸ் பண்ணுறேன்னா அப்போ தான் அந்த முட்டை மசாலா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதோட முட்டையும் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.